ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை பண்ணுனா அவ என்ன திட்டுவா. நான் அதை பண்ணுனா என்ன அவ திட்டுவா. இதே இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will scold me if I do that. She will scold me if I do that. She will scold. Scold அப்படின்னா திட்டுறது. She will scold. Will scold அப்படின்னா திட்டுவாள். ஸோ ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது, ஸ்கோல்டட் அப்படின்னா திட்டுறது பாஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் சொல்லணும்னா வில் ஆட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அவள் என்னை திட்டினாள். ஷீ ஸ்கோல்டட் மீ. ஸோ இதுவே அவ என்ன திட்டுவா. ஷீ வில் ஸ்கோல்ட் மீ. அவ என்ன திட்டுவா. ஷீ வில் ஸ்கோல்ட் மீ. ஓகேவா? ஷீ வில் ஸ்கோல்ட் மீ இஃப் ஐ டூ தட். நான் அதை பண்ணுனா அவ என்ன திட்டுவா. ஷீ வில் ஸ்கோல்ட் மீ இஃப் ஐ டூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை பண்ணுனா அவ உன்னை திட்டுவாளா. அதை பண்ணுனா அவ உன்னை திட்டுவாளா. இதே இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will she scold you if you do that? Will she scold you if you do that? Will she scold you? அவ உன்னை திட்டுவாளா. If you do that, நீ அதை பண்ணுனா அவ உன்னை திட்டுவாளா. Will she scold you if you do that? Next one, நீ இதை பண்ணுனா அவ உன்னை திட்டமாட்டா. நீ இதை பண்ணினால் அவள் உன்னை திட்டமாட்டாள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you do this, she will not scold you. If you do this, she will not scold you. If you do this, நீ இதை பண்ணுனா. She will not scold you. அவ உன்னை திட்டமாட்டா. இல்லைனா அவ உன்னை திட்டிகிட்டே இருப்பா. நீ இதை பண்ணுனா அவ உன்னை திட்டமாட்டா. If you do this, she will not scold you. So next one, நான் எல்லாமே பண்ணியுமே அவ என்ன திட்டுறா. நான் எல்லாமே செஞ்சும் அவ என்ன திட்டுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She scolds me even after I did everything. She scolds me even after I did everything. She scolds me. அவ என்ன திட்டுறா. She scolds அப்படின்னா திட்டுறா. me என்ன. Even after I did everything. நான் எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறமும் அவ என்ன திட்டுறா. She scolds me even after I did everything. So next one, நீ அவனை காரணம் இல்லாம திட்டக்கூடாது. நீ அவனை காரணம் இல்லாமல் திட்டக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not scold him without reason. You should not scold him without reason. You should not scold. நீ திட்டக்கூடாது. You should not scold him. நீ அவனை திட்டக்கூடாது. Without reason. காரணம் இல்லாம நீ அவனை திட்டக்கூடாது. You should not scold him without reason. So next one, இவன் உன்னை எப்போதும் இப்படிதான் திட்டுவானா. இவன் உன்னை எப்போதும் இப்படிதான் திட்டுவானா. இதை இங்கிலீஷ்ல கேட்கலாம். Does he always scold you like this? Does he always scold you like this? Does he always scold you? அவன் உன்னை எப்போதும் திட்டுவானா. Like this. இது மாதிரி அவன் உன்னை எப்போதும் திட்டுவானா. Does he always scold you like this? So next one, அவன் என்னை இப்படி திட்டமாட்டான். அவன் என்னை இப்படி எப்போதும் திட்டமாட்டான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஏதோ கோவத்துல இருக்கான் போல, அதனாலதான் அப்படி பேசுறான். எப்பயுமே அப்படிலாம் திட்டமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't always scold me like this. He doesn't always scold me like this. He doesn't scold me அப்படின்னா அவன் என்ன திட்டமாட்டான். He doesn't always scold me. அவன் என்ன எப்போதும் திட்டமாட்டான். He doesn't always scold me like this. அவன் என்ன இது மாதிரி எப்பயும் திட்டமாட்டான். ஓகேவா? So next one, நேற்று அவன் ஏன் உன்னை திட்டினான். நேற்று அவன் ஏன் உன்னை திட்டினான். நான் பார்த்துட்டே இருந்தான், உன்னை திட்டிட்டு இருந்தான். நேற்று ஏன் அவன் உன்னை திட்டினான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவ சொன்னதை நான் பண்ணலனா அவ என்ன திட்டுவா. அவ சொன்னதை நான் பண்ணலனா அவ என்ன திட்டுவா. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? She will scold me if I don't do what she said. She will scold me if I don't do what she said. She will scold me. அவ என்ன திட்டுவா.
இஃப் ஐ டோன்ட் டூ வாட் ஷி செட், அவ சொன்னதை நான் செய்யலைன்னா அவ என்ன திட்டுவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்ப்போம். அவ 1 மணி நேரத்துல இங்க வந்துடுவா. அவ 1 மணி நேரத்துல இங்க வந்துடுவா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will be here in 1 hour. She'll be here in 1 hour. She will be here. அவ இங்க வந்துடுவா. அவ இங்க இருப்பா. In 1 hour. 1 மணி நேரத்துல. 1 மணி நேரத்துல அவ இங்க இருப்பா. She will be here in 1 hour. அவளால இங்க 1 மணி நேரத்துல வர முடியுமா? அவளால் இங்கு 1 மணி நேரத்திற்குள் வர முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can she come here in 1 hour? Can she come here in 1 hour? Can she come here? அவளால இங்க வர முடியுமா? Can she come here in 1 hour? 1 மணி நேரத்துல. அவளால இங்க 1 மணி நேரத்துல வர முடியுமா? Can she come here in 1 hour? So next one. நான் வரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் இங்க இருந்தாங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே எல்லோருமே இங்க இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone was here before I came. Everyone was here before I came. Everyone அப்படின்னா எல்லோரும். Was here இங்க இருந்தாங்க. Before I came. நான் வரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் இங்க இருந்தாங்க. Everyone was here before I came. So next one என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய எல்லா கஷ்ட காலங்களிலும் நான் உன் கூட தான் இருந்தேன். உன்னுடைய எல்லா கஷ்ட காலங்களிலும் நான் உன் கூட தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was with you in all your struggles. I was with you in all your struggles. I was with you. நான் உன் கூட தான் இருந்தேன். In all your struggles. உன்னோட எல்லா கஷ்ட காலங்களிலும் நான் உன் கூட தான் இருந்தேன். I was with you in all your struggles. So next one. நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be with you wherever you go. I will be with you wherever you go. I will be with you. நான் உன் கூட தான் இருப்பேன். Wherever you go. நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். I will be with you wherever you go. Next one. நான் என்ன பண்ணினாலும் அவ என்ன திட்டுறா. நான் என்ன பண்ணினாலும் அவ என்ன திட்டுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No matter what I do, she scolds me. No matter what I do, she scolds me. She scolds me no matter what I do. நான் என்ன பண்ணாலும் அவ என்ன திட்டுறா. She scolds me no matter what I do. So next one. எல்லா நேரங்களிலும் நீ ஏன் கூடவே இருப்பியா? எல்லா நேரங்களிலும் நீ ஏன் கூடவே இருப்பியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கடவுள் என் கூட இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும்? கடவுள் என்னுடன் இருக்கும்போது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When God is with me, whom should I fear? When God is with me, whom should I fear? When God is with me. கடவுள் என்னுடன் இருக்கும்போது when God is with me, whom should I fear? நான் யாருக்கு பயப்படணும்? ஓகேவா? ஸோ இதுவே கடவுள் என்னோட இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும்? கடவுள் என்னுடன் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When God is with me, why should I get scared? Why should I fear? When God is with me, why should I get scared? ஓகேவா? ஸோ கடவுள் என்னுடன் இருக்கும்போது when God is with me, why should I fear? நான் ஏன் பயப்படணும்? Why should I get scared? நான் ஏன் பயப்படணும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ யாரை பத்தி கேட்குறன்னு எனக்கு தெரியல. நீ யாரை பத்தி கேட்குறன்னு எனக்கு தெரியல. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I don't know who you are asking about. I don't know who you are asking about. I don't know. எனக்கு தெரியல. Who you are asking about. நீ யாரை பத்தி கேட்குறன்னு எனக்கு தெரியல. I don't know who you are asking about. Next one. நீ எப்போ இங்க வந்த?
நீ எப்போ இங்கே வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you come here? When did you come here? When did you come? நீ எப்போ வந்த? When did you come here? நீ இங்கே எப்போ வந்த? When did you come here? நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came here a long time ago. I came here a long time ago. I came here. நான் இங்கே வந்துட்டேன். A long time ago. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேன். I came here a long time ago. நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன். நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன். நீங்கள் தான் என்னை பார்க்கல. நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been here for a long time. I have been here for a long time. I have been here. நான் இங்கே தான் இருக்கேன். For a long time. ரொம்ப நேரமாக நான் இங்கே தான் இருக்கேன். I have been here for a long time. So next one. நீ கொஞ்ச நேரம் இங்கே இருக்க வேண்டி இருக்கும். நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்க வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will have to be here for a while. You have to be here for a while. You have to be here. நீ இங்கே இருக்கணும். For a while. கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே இருக்க வேண்டி இருக்கும். You will have to be here. நீ இங்கே இருக்க வேண்டி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத தான் சொல்கிறோம். அதனால you will have to be here. நீங்க இருக்க வேண்டி இருக்கும். இதுவே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா you have to be here for a while அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். You have to be here for a while. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்க வேண்டி இருக்கும். You will have to be here for a while. நான் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு இருக்க வேண்டி இருந்தது. அதனால தான் நான் இங்கே இருந்தேன். நானா இங்கே இல்லை. நான் அப்படி இருக்கணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அதனால இருந்தேன். I had to be here for a while. I had to be here. அப்படின்னா இருக்க வேண்டி இருந்துச்சு. அந்த சூழ்நிலை இருந்தது. அதனால நான் இருந்தேன். I had to be here for a while. So next one. அவன் ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்கான். அவன் ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அவர் தான் இந்த ஹோட்டலோட முதலாளி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is the owner of this hotel. He is the owner of this hotel. He is the owner. அவர் தான் ஓனர். அவர் தான் முதலாளி. அவர் தான் உரிமையாளர். He is the owner of this hotel. Owner of this hotel. இந்த ஹோட்டலோட முதலாளி அவர் தான். நெக்ஸ்ட் ஒன். அவனை பார்ப்பதற்கு நீ அங்கு சென்றாயா? அவனை பார்ப்பதற்கு நீ அங்கு சென்றாயா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you go there to meet him? Did you go there to meet him? Did you go there? நீ அங்க போனியா? To meet him. அவனை சந்திப்பதற்கு, அவனை பார்ப்பதற்கு. Did you go there to meet him? Next one. அவன் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா அதை பண்ணியிருப்ப. அவன் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா அதை பண்ணியிருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You would have done that if he has told you. You would have definitely done that if he has told you. You would have definitely done that. நீ அதை கண்டிப்பா பண்ணியிருப்ப. If he has told you. அவன் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ அதை கண்டிப்பா பண்ணியிருப்ப. You would have definitely done that if he has told you. So that's all friends. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.